ஹலோ நண்பா, இந்த வீடியோவில் FamPay ஆப்பில் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபேம் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. என்டர் ஃபேம் ஆப்னு இருக்கும், என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பர் வந்து டைப் பண்ணுங்கள். வெரிஃபை வயா எஸ்எம்எஸ்ன்னு ஷோ ஆகும், அதை கிளிக் பண்ணுங்கள். மெசேஜ் அண்ட் ஃபோன் கால்க்கு அளவு கேட்கும், அளவு கொடுத்துருங்க. எஸ்எம்எஸ்க்கு அளவு கேட்கும், அளவு கொடுத்துருங்க. ஓகே, மொபைல் நம்பர் வெரிஃபை ஆனதுக்கப்புறம் கன்னியூ கொடுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நேமையும் டேட்டா பற்றியும் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி என்டர் பண்ணுங்கள். சோர்ஸ் ஆஃப் மணின்னு ஷோ ஆகும், அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கு அந்த மாதிரி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஐ எம் நாட் பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ்டு பர்சனுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கன்னியூ கொடுங்க. கன்னியூ கொடுத்ததுக்கப்புறம் லொக்கேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்சஸ் கேட்கும், அக்சஸ் கொடுங்க. அதுக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா கெட் அப்டேட் வயா வாட்ஸ்அப்னு இருக்கும், அது வேணும்னா நீங்கள் டிக் பண்ணிக்கலாம், வேணும்னா எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டு என்னபிள் அக்சஸ் கொடுங்க. லொக்கேஷனுக்கு அளவு கேட்கும், ஒயில் யூஸிங் திஸ் ஆப் மட்டும் கொடுத்துக்குங்க. ஓகே, அதை பண்ணி முடிச்சதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூபிஐ ஐடி வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் ஆயிரும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மென்ஷன் ஆகிருக்கு பாருங்கள், உங்கள் மொபைல் நம்பர் @fame வரும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் யூபிஐ ஐடி. இந்த யூபிஐ ஐடியை யூஸ் பண்ணி நீங்கள் ஜிபே, ஃபோன்பேலாம் இருந்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அமௌண்ட் சென்ட் பண்ணிக்க முடியும். கீழே வந்து பார்த்திங்கன்னா லெட்ஸ் கோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதை பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பேலன்ஸ் ஷோ ஆகும். கீழே வந்து பார்த்திங்கன்னா கெட் வெரிஃபைடுன்னு இருக்கும், கெட் வெரிஃபைடு கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கேன் அண்ட் பேலாம் பண்ண முடியும். கெட் வெரிஃபைடு கொடுங்க. கெட் ரெடி வித் யுவர் ஓன் ஆதார்னு ஷோ ஆகும், ப்ரொசீட் கொடுங்க. ப்ரொசீட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஷோ ஆகும். உங்கள் ஆதார் நம்பரை வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க. உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். ஓடிபி ரிசீவ் ஆனதுக்கப்புறம் அதை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் செட் யுவர் செக்யூரிட்டி பின்னு ஷோ ஆகும். உங்களுக்குன்னு ஒரு பின் வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணுங்கள். செட் பண்ணதுக்கப்புறம் டன் கொடுங்க. ஓகே, இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அளவு கேட்கும், அளவு கொடுங்க. அளவு கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆயிரும். கீழே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொசீட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யுவர் கரண்ட் கேஒய்சி அட்ரஸ் ஷோ ஆகும். கரெக்டானு செக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கன்ஃபார்ம் கிளிக் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுங்க. ப்ரொசீட் கொடுத்ததுக்கப்புறம் ஆதார் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேன் கார்டு வெரிஃபை பண்ணணும். கீழே வெரிஃபை பேன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பேன் நம்பர் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதுக்கப்புறம் கன்ஃபார்ம் கொடுங்க. பேனை வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபை வயா வீடியோ கால்னு ஷோ ஆகும், லெட்ஸ் கோ கொடுங்க. இந்த வெரிஃபிகேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 99 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க, அது மட்டும் பார்த்துக்குங்க. கீழே கன்னியூ கொடுங்க. கன்னியூ கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் பே பண்ணுறதுக்கான ஆப்ஷன் காட்டும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா யூபிஐ கிளிக் பண்ணுறேன். யூபிஐ கிளிக் பண்ணிட்டு என்னுடைய ஜிபே யூபிஐ ஐடியை வந்து என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணிட்டு கன்னியூ கொடுக்குறேன். ஜிபேலேருந்து வந்து பார்த்திங்கன்னா 99 ரூபா பே பண்ணுறேன். ஓகே, பே பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஃபார் கேஒய்சி வீடியோ வெரிஃபிகேஷன் வரும். கன்னியூ வித் வீடியோ வெரிஃபிகேஷன் ஷோ ஆகும். இப்போ வந்து நீங்கள் கன்னியூ கிளிக் பண்ணுங்கள். அதெல்லாம் கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீனுக்கு வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஜர்னியை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேப்சர்டு ஃபோட்டோ ஷோ ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேன் கார்டை வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேன் பண்ணுங்கள். ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் யூஸ் திஸ் ஃபோட்டோ கொடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லும். உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் செலக்ட் பண்ணுறேன். தமிழ் செலக்ட் பண்ணிட்டு கன்னியூ கொடுங்க. கேமரா அக்சஸ் கேட்கும், அக்சஸ் கொடுங்க. ஓகே, பேன் கார்டை ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கால் வருவாங்க. வீடியோ காலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும், அதை கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பேன் கார்டை வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் காட்ட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அட்ரஸை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா என்ன லாங்குவேஜில் பேசணுங்கிற மாதிரி கேட்பாங்க. நீங்கள் அப்போயே தமிழ் சொல்லிடுங்க. அட்ரஸ்லாம் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கேஒய்சி வெரிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷ் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் ஹியர் டு கோ பேக்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்புக்கு வந்துடும். வெரிஃபையிங் டாக்குமெண்ட் இருக்கும், வெயிட் பண்ணுங்கள். டாக்குமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபை ஆகும். வெரிஃபை ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் வரும். ஓகே நண்பா, இந்த வீடியோவில் ஃபேம் ஆப்பில் எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய் காய்ஸ்.